நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது தமிழ் செய்திகள் 24 முதல் 7 வரை. இன்றைய முக்கிய செய்திகள். காசா போர் நிறுத்தத்தை சீனா வலியுறுத்துகிறது. பாலஸ்தீனத்தின் நியாயமான காரணத்திற்கான ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதல் குடும்பத்தை அழித்தது. 3 குழந்தைகள் கொல்லப்பட்டனர். மேற்கு கரையின் எந்தப் பகுதியையும் இஸ்ரேல் இணைப்பது சிவப்புக் கோடு என்று சவுதிகள் எச்சரித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸை படிப்படியாக நிராயுதபாணியாக்கும் பணியை பன்னாட்டு காசா படைக்கு வழங்க பிரெஞ்சு திட்டமிடுகிறது. அணு ஆயுத குறைப்பு கோரிக்கைகள் கைவிடப்பட்டால் அமெரிக்க பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக வட கொரியாவின் தலைவர் கூறுகிறார். சவுதி அரேபியா லெபனானை ஆதரிக்க விருப்பம் காட்டுகிறது என்று அறிக்கை கூறுகிறது. இனி விரிவான செய்திகள். காசா போர் நிறுத்தத்தை சீனா வலியுறுத்துகிறது. பாலஸ்தீனத்தின் நியாயமான காரணத்திற்கான ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. காசாவில் விரிவான போர் நிறுத்தத்தை அவசரமாக அமல்படுத்தவும் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதை முன்னெடுக்கவும் சர்வதேச சமூகத்தை சீனா வலியுறுத்தியுள்ளது என்று சின்ஹுவா நியூஸ் சனிக்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை பேசிய சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி மேலும் மனிதாபிமான பேரழிவை தடுக்க மிகுந்த அவசர உணர்வுடன் போர் நிறுத்தத்தை ஊக்குவிப்பது மிக முக்கியம் என்று கூறியதாக கூறப்படுகிறது. பெய்ஜிங்கில் மொராக்கோ வெளியுறவு அமைச்சர் நாசர் பவுரிட்டாவுடன் நடந்த பேச்சுவார்த்தையின் போது வாங் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். நெருக்கடியை எதிர்கொள்வதில் சர்வதேச சமூகம் ஒன்றுபட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். இஸ்ரேல் மீது செல்வாக்கு செலுத்தும் நாடுகளும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் மனிதாபிமான அமைப்புகளும் தங்கள் பொறுப்புகளை ஏற்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதல் குடும்பத்தை அழித்தது. 3 குழந்தைகள் கொல்லப்பட்டனர். லெபனானின் தெற்கு நகரமான பிண்ட் ஜேபீலில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மோட்டார் சைக்கிளை குறிவைத்து இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 3 குழந்தைகள் உட்பட 5 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் பலர் காயமடைந்தனர் என்று லெபனானின் பொது சுகாதார அமைச்சகத்தின் சுகாதார அவசர செயல்பாட்டு மையம் வெளியிட்ட முதற்கட்ட எண்ணிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த பல பாதிக்கப்பட்டவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டனர். அதே நேரத்தில் மீட்புக் குழுக்களால் பாதிக்கப்பட்டவர்களை தேடும் பணிகளும் வேலை நிறுத்தத்தைச் சுற்றியுள்ள பகுதியில் தொடர்ந்தன. சராரா குடும்பத்தைச் சேர்ந்த 3 குழந்தைகளும் அவர்களின் தந்தை சாடியும் இறந்தவர்களில் அடங்குவர். அதே நேரத்தில் அவர்களின் தாயும் மூத்த சகோதரியும் பலத்த காயமடைந்து தற்போது தீவிர சிகிச்சையில் உள்ளனர் என்று லெபனான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேற்கு கரையின் எந்தப் பகுதியையும் இஸ்ரேல் இணைப்பது ஒரு சிவப்புக் கோடாக இருக்கும் என்று சவுதிகள் எச்சரித்ததாக கூறப்படுகிறது. பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் நாடுகளின் தற்போதைய அலைக்கு பதிலளிக்கும் விதமாக மேற்கு கரையின் எந்தப் பகுதியையும் இணைத்தால் அனைத்து துறைகளிலும் பெரும் தாக்கங்கள் ஏற்படும் என்று சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கு ஒரு செய்தியை அனுப்பியுள்ளது என்று ஞாயிற்றுக்கிழமை அறிக்கை தெரிவிக்கிறது. ரியாத் என்ன நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்பதை வரையறுக்கவில்லை. ஆனால் சவுதி இஸ்ரேலிய இயல்பாக்கம் இறந்துவிட்டதாக அறிவிக்கலாம் அல்லது 2022 இல் அதை திறந்த பிறகு இஸ்ரேலிய விமானங்களுக்கு அதன் வான்வெளியை மீண்டும் மூடலாம் என்று சேனல் 12 கூறியது. இணைப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான ரேடாரின் கீழ் பாதுகாப்பு மற்றும் வர்த்தக உறவுகளுக்கும் தீங்கு விளைவிக்கும். இணைப்பு ஆபிரகாம் ஒப்பந்தங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் அபாயத்தையும் கொண்டுள்ளது என்றும் அறிக்கை கூறியது. இஸ்ரேலிய இணைப்பு ஆபிரகாம் ஒப்பந்தங்களை ஆபத்தில் ஆழ்த்தும் ஒரு சிவப்புக் கோடாக இருக்கும் என்றும் பிராந்திய ஒருங்கிணைப்பை முடிவுக்கு கொண்டுவரும் என்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முன்னர் எச்சரித்திருந்தது. ஹமாஸை படிப்படியாக நிராயுதபாணியாக்கும் பணியை பன்னாட்டு காசா படைக்கு பிரெஞ்சு திட்டம் முன்வைக்கிறது. தி டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் பெற்ற திட்டத்தின் வரைவின்படி காசாவில் IETF-ஐ மாற்றும் மற்றும் போர் முடிந்ததும் ஹமாஸை நிராயுதபாணியாக்கும் ஒரு சர்வதேச நிலைப்படுத்தல் பணியை நிறுவுவதை நோக்கமாக கொண்ட ஒரு முயற்சியை பிரான்ஸ் முன்னெடுத்து வருகிறது. இரு நாடுகள் தீர்வு, ஹமாஸை நிராயுதபாணியாக்குதல் மற்றும் காசாவில் உள்நாட்டு பாதுகாப்பை படிப்படியாக பாலஸ்தீன அதிகார சபைக்கு மாற்றுதல் ஆகியவற்றிற்கு அழைப்பு விடுக்கும் சர்வதேச ஆதரவு பெற்ற பிரகடனத்தை ஜூலை மாதம் முதல் செயல்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும்.
இந்த திட்டம் இடைக்கால படையை வழிநடத்தும் பல நாடுகளை முன்மொழிகிறது மற்றும் குறிப்பாக எகிப்து, ஜோர்டான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் கத்தார் ஆகியவற்றை விருப்பமான வேட்பாளர்களாக குறிப்பிடுகிறது. அணுசக்தி மயமாக்கல் கோரிக்கைகள் கைவிடப்பட்டால் அமெரிக்க பேச்சுவார்த்தைக்கு திறந்திருப்பதாக வட கொரியாவின் தலைவர் கூறுகிறார். ஞாயிற்றுக்கிழமை நாட்டின் நாடாளுமன்றத்தில் பேசிய கிம், அமெரிக்க ஜனாதிபதியின் முதல் பதவிக்காலத்தில் டொனால்ட் டிரம்புடன் கிம்மின் முந்தைய உச்சிமாநாடுகளுக்கு தரகராக உதவிய அமெரிக்காவின் முக்கிய நட்பு நாடான தென்கொரியாவுடன் ஒருபோதும் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கும் எண்ணம் தனக்கு இல்லை என்று திங்களன்று அரசு ஊடகங்கள் வெளியிட்ட உரையில் வலியுறுத்தினார். 2019ஆம் ஆண்டில் வடக்கிற்கு எதிரான அமெரிக்கா தலைமையிலான பொருளாதார தடைகள் குறித்து கருத்து வேறுபாடுகள் காரணமாக டிரம்புடனான தனது இரண்டாவது உச்சிமாநாடு தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து கிம் தென் கொரியாவுடனான கிட்டத்தட்ட அனைத்து ஒத்துழைப்பையும் நிறுத்தி வைத்தார். ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ள டிரம்ப் அடுத்த மாதம் தென் கொரியாவுக்குச் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது 2019ஆம் ஆண்டில் நடந்த 3வது சந்திப்பின் போது கிம்மை கொரிய எல்லையில் சந்திக்க முயற்சி செய்யலாம் என்ற ஊடக ஊகங்களை தூண்டியது. இது இறுதியில் அவர்களின் அணுசக்தி ராஜதந்திரத்தை காப்பாற்ற தவறிவிட்டது. சவுதி அரேபியா லெபனானை ஆதரிக்க விருப்பம் காட்டுகிறது என்று அறிக்கை கூறுகிறது. லெபனான் ஹெஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்க திட்டமிட்டுள்ளதால் சவுதி அரேபியா லெபனானுக்கு உதவவும் லெபனான் இராணுவத்தை ஆதரிக்கவும் தயாராக உள்ளது என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. லிட்டானி ஆற்றின் தெற்கே உள்ள பகுதியில் இராணுவத்தை நிலைநிறுத்துவதற்கு நிதி மற்றும் தளவாட ஆதரவை பெறுவதற்காக ரியாத்தில் ஒரு சவுதி பிரெஞ்சு மாநாடு நடைபெறும் என்று பிஎஸ்பி-இன் செய்தி போர்டல் அல் அன்பா திங்களன்று தெரிவித்துள்ளது. ஆயுதக் குறைப்பு முடிவடைந்து சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்பட்டவுடன் சவுதிகளும் அரேபியர்களும் லெபனானில் முதலீடு செய்வார்கள் என்றும் வட்டாரங்கள் அலன்பாவிடம் தெரிவித்தன. கடந்த வாரம் லெபனானுக்கு விஜயம் செய்த சவுதி வெளியுறவு அமைச்சரின் ஆலோசகர் யாசித் பின் ஃபர்ஹான் தான் சந்தித்த தலைவர்களிடம் லெபனான் ரியாத்திற்கு ஒரு முதன்மையான முன்னுரிமையாக உள்ளது என்றும் லெபனான் அரசு மற்றும் அதன் அரசியலமைப்பு நிறுவனங்களுடன் மட்டுமே பேச்சுவார்த்தைக்கு ராஜ்யம் திறந்திருக்கும் என்றும் உறுதிப்படுத்தினார் என்று அறிக்கை தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகிறது. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். நன்றி.